We now invite you to share your review of our school. As I already said previous year, there is a huge personality change which I noticed in her. சின்னத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. And similarly, she is the only child. She was quite shy since childhood. ஸ்கூலில் போய் ப்ரீகேஜி she was a bit பயந்துட்டு தான் இருந்தாங்க. பட் எல்கேஜியில் வரும்போது கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு அவள் பர்சனாலிட்டியை. And I owe that to the teachers, to the principal ma'am, and to overall all the people who supported her. So she participates in everything and she comes and tells what happens in the school. That is a very important thing. Good evening, one and all present here. I am a parent of Filan Mahir, senior KG. இந்த ஸ்கூல் பற்றி என்ன சொல்லணுன்னா, இது என் பையனோட செகண்ட் ஹோம். அதுதான் நான் மெயினாக சொல்ல விரும்புகிறது. இங்கே இருக்க டீச்சர்ஸ் அப்புறம் அக்காஸ் எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி என் பையன் லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கான். அவன் இங்கே இருக்காங்கிற ஒரு நிம்மதியான ஒரு சேஃபர் சைடில் தான் நான் ஒர்க்குக்கு வெளியே போக முடியுது. ஏன்னா அதனால நான் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போ தான் எனக்கு வரிடே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிகாஸ் ஐ வாண்ட் டு சர்ச் அ நியூ ஸ்கூல் ஃபார் ஹிம் ஃபார் grade 1. இவ்வளோ நாள் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் லீவ் டைம்லேயும் தே ப்ரொவைடட் டே கேர். அந்த டைமுமே நாங்கள் 9:30க்கு அவனை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் எந்த வரைக்கும் இல்லாமல் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவோம். அந்த மாதிரி டீச்சர்ஸும் சரி அக்காஸும் சரி அவனுக்கு இன்னொரு அம்மா மாதிரி ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அகாடமிக் வைஸ் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு பேசுகிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இப்போ அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியும் அவன் முன்னாடி வந்து பேசுகிற மாதிரி ரொம்ப ட்ரெயின் பண்ணி அவனை அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி வி ஹேட் இன்டர்வியூ அட் அனதர் ஸ்கூல். அந்த டைமில் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் அகாடமிக்ஸ். அதில் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் ஸ்கூலில். ஓவரால் ஃபீட்பேக் வாஸ் வெரி வெரி குட். கீப் ராக்கிங். ஹலோ, ஃபஸ்ட்டு நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா சங்கீதா மேம் தான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க் மேம். ஏன்னா நான் குழந்தைங்களோட நாங்களும் சேர்ந்து நல்லா அந்த ஸ்கூலில் படிக்கிறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம், ஃப்ரீடமாக இருக்கோம். அதுவும் இல்லாமல் என் பையனுங்க சேர்க்குறப்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்ன எப்படி இருக்குமோ, டீச்சர்ஸில் எப்படி நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா என்னன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் சேர்ந்த உடனே தெரிஞ்சது ஏதோ நம்மளுடைய ரிலேட்டிவ் இதில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையனோடு சேர்ந்து நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிறேன். என் பையனுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ நல்லா இங்கிலீஷ் எல்லாமே படிக்கிறான். நானும் நல்லா நான் மதுரை சைடு கொஞ்சம் அந்த ஸ்லாங் தான் வரும். ஆனால் இப்போ எல்லாமே கேட்குறாங்க, நல்லா படிக்கிறியே, நீ நல்லா இங்கிலீஷ் பேசுகிறிய அப்படின்றாங்க. ரொம்ப என்ஜாயடாக இருக்குது. ரொம்ப தேங்க் மேம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மாதிரி பேசினதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. மெயினாக சங்கீதா மேம், ரைசா மேம், தன்யா மேம் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு சூப்பராக படிக்கிறா. ஏன் மேடம் 5th மட்டும் வச்சுருக்கலாம்ல? ஏன்னா என் பொண்ணு வேறு ஸ்கூலுக்கு எங்கேயுமே போக மாட்டேங்கிறா. நான் 2-3 ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆனால் உள்ளேயே வர மாட்டேங்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 5th மட்டும் வச்சுட்டு எங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது எல்லாருமே சூப்பராக பார்த்துக்கிறாங்க, ஒரு அம்மா மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க. என் பொண்ணு பயம் இல்லாமல் இருக்கும். நன்றி. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. தேங்க்யூ. குட் ஈவினிங் அனந்தா. நாங்கள் சேர்த்தும் போது ரொம்ப பயந்தோம். ரொம்ப குட்டி பொண்ணு. அப்போ சேர்த்ததுக்கே அவ்வளோ நர்வஸாக பயமாக இருந்துச்சு. அப்போ அவளுக்கு ஒரு 2.3 தான் இருக்கும். அவளை சேர்த்திட்டு இப்போ எங்கள் ஃபீட்பேக் என்னென்னா ரொம்பவே டெவலப்மெண்ட் எல்லா விஷயத்துலேயும். ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னா, எஸ்கியூஸ் மீ இதை பண்ணட்டா அப்படின்னு அவ்வளோ டெவலப்மெண்ட்டாக அவ்வளோ இதாக பேசி சொல்லி அவள் பண்ணும்போது அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க ஹாப்பியாக அவள் டெய்லி வீட்டில் காட்டுறது இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ்னால தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்குமே. Yes, good evening to all. I'm a parent of Vishant. I want to say some words about Skrivi Play School.
says sometimes whatever he learned in the school, sometimes he applied all those things into your home itself. We are really happy. Sometimes he come and say Tirukural. அந்த திருக்குறள் நாங்கள் கேட்கும்போது we are really happy about that. அவரே வந்து நிறைய திருக்குறள் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ குழந்தை அழகாக திருக்குறளை தமிழில் சொல்லும்போது we are really happy about that. இன்னும் இந்த ஸ்கூல் மேலே மேலே போகணுங்கிறது எங்களோட விருப்பம். தேங்க்யூ.